நம்ம தேவைகள் போக மற்றவங்க கொடுக்கல ஒரு சுகம் இருக்குது. அதில் நிறைய கொடுக்க ஆரம்பிப்பான். இது நம்ம முற்படுத்தி வைக்கிறது அவன்கிட்ட. 104 அத்தியாயம் 9 104. அல்லாஹ் தன் அடியார்களிடமிருந்து மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதையும் நன்மைக்குரிய செயல்கள் அங்கீகரிக்கின்றான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்று அருள் புரிபவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியாரிடம் மன்னிப்பை கோருதலை ஏற்றுக்கொள்கிறான் என்பதையும் நன்மைக்குரிய செயல்களை அங்கீகரிக்கிறான் என்பதையும் அவர் அறியவில்லையா? மெய்யாவே அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன். எப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு பொறுத்து உதவுறமோ இறைவனை பொறுத்தது நாடி, அப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே வந்துட்டு போனால் ஒரு சமாதானம் கிடைக்குது, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுது. போன மீட்டிங் கேட்டோம், எத்தனை மீட்டிங் கேட்குறோம், ஆனால் இது வரைக்கும் நம்மளை திருத்தி எந்த முயற்சியும் பண்ணல. ஆனால் தவறு நுழும்பொழுதே அதில் மாற்றம் ஏற்படுது. காரணம் தூது நமக்காக பிரார்த்தனை இருக்காங்க, நம்ம ஒருத்தருக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டியமாக இருக்கும். ஏன்னா அவங்களும் அவங்களுடைய தவறை உணர்ந்து மற்றவங்களுக்கு தான் பிரார்த்தனை இருக்கும் பொழுது அவங்களுடைய பிரார்த்தனை நமக்கு ஆதரவு வைக்கும். நீங்களும் உங்களுடைய தவறை உணர்ந்து மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. இது தூதரை பின்பற்றுறது. இது நமக்கு அல்லாஹ் அறிவிக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியாரிடமிருந்து பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கிறான் என்பதையும் நன்மை கொடுதிய செயல்களை அங்கீகரிக்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? மெய்யாவே அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்று அருள் புரிபவன். அதனால ஒருத்தருடைய குறைகளுக்காக நிறைவு தேடணும், குற்றமாக்க வேணாம், குறைகளை குற்றமாக்க வேணாம். பிடிச்சவங்க பிடிக்காத பாகுபாடு பார்க்கக்கூடாது. நியாய உணர்வு இருக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும்.